அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் நாம் வேலைவாய்ப்பை பெறணும்னா பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும். அப்போ நம்மளுடைய டார்கெட் கண்டிப்பாக 100ஆகத்தான் இருக்கணும். அதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடையைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 3 வித ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். ஒன்று, புதிய புத்தகத்தை முழுமையாக படிக்கணும். இரண்டாவது, பழைய புத்தகத்தில் உள்ள சிலபஸில் உள்ள முக்கிய பகுதிகளை பார்க்கணும். மூன்றாவது, முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்க்கணும். இதை கருத்தில் கொண்டு நம் ஒவ்வொரு இயலுக்கும் இதை 3ஐயுமே தொகுத்து வழங்குகிறோம். 3 in 1 தொகுத்து வழங்குகிறோம். வாங்க, இந்த வீடியோ நீங்கள் ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம். புதிதாக படிப்பவருக்கு, ரிவிஷன் பண்ணுறவர்களுக்கு இது பேருதவியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி பதிலுக்கு அதற்கு முன்பு ஒரு மோட்டிவேஷன் லைன். உங்கள் வெற்றி என்பது என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் கனவை எவ்வளவு காதலிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. உங்கள் வெற்றி என்பது என்ன செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் கனவை எவ்வளவு காதலிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு 6ஆம் வகுப்பு இயல் 7. அதில் புதிய பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்குது பாருங்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கால், தமிழ்நாட்டில் காந்தி, வேலு நாச்சியார், 4 வகை சொற்கள். அடுத்து பழைய பாடை புத்தகத்தில் செய்யும் தொழிலே தெய்வம், கல்லிலே கலைவண்ணம், சாதனை பெண்மணி, மேரி குயிரி. வாங்க, 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 7 பாடத்தலைப்பு பாரதம் அன்றைய நாற்றங்கால். கேள்வி எண் 1. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடலை இயற்றியவர் தாரா பாரதி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடலை இயற்றியவர் தாரா பாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் தாரா பாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் தாரா பாரதி. கேள்வி எண் 3. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்று பாடியவர் தாரா பாரதி. கம்பரின் கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என்று கவிஞர் தாரா பாரதி பாடுகிறார்? கங்கை. கேள்வி எண் 5. அறத்தின் ஊன்றுகோலாக எது விளங்குகிறது? காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. அறத்தின் ஊன்றுகோலாக எது விளங்குகிறது? காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. கேள்வி எண் 6. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தாரா பாரதியின் கவிதை தொகுப்பு. மெய் என்பதன் பொருள் உண்மை. தேசம் என்பதன் பொருள் நாடு. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது மிக முக்கியமான கேள்விகளில் நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அந்த கேள்விகளை நான் ரிப்பீட் பண்ணுவேன். இரண்டு முறை நான் வாசிப்பேன். அதன் அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போது, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது 3 முறை படித்ததற்கு சமம். நீங்கள் ஒரு வீடியோவை முழுசாக படிக்கணும்னா, புதுசாக படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரங்களுக்கு மேலே ஆகும். ரிவிஷன் பண்ணுறதுக்குமே 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இதில் அரை மணி நேரத்தில் நீங்கள் 3 முறை படித்தது போல் உங்களுக்கு உணர்வு தோன்றும். அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னு உங்களுக்கே தெரியும். கேள்வி எண் 10. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக. எதிர்கூட்டல் ஒலிக்க என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக. எதிரொலிக்க. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் திருப்பி போடும்போதே ராதா அப்படின்னு வந்துடும். அதன் அடிப்படையில் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கவி நாயரு என்று அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. கவி நாயரு என்று அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. இதிலேயே இதோடு தொடர்புடைய மற்ற கேள்விகளை பாருங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் நா. முத்துசாமி. அப்போ பார்த்துங்க, கவி ஞாயிறு தாரா பாரதி, மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், கலை ஞாயிறு நா. முத்துசாமி. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். கேள்வி எண் 16. தாரா பாரதி இயற்றிய நூல்கள் யாவை? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அப்போ தாரா பாரதி இயற்றிய நூல்கள் யாவை? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அதாவது
கிழக்கே விடியும், அதனால் வெளிச்சம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 17. விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? தாராபாரதி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடல் மூலம் கவிஞர் தாராபாரதி போற்றக்கூடிய கருத்து எது? தேசிய ஒருமைப்பாடு. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் காந்தி என்ற பாடப்பகுதி. அடுத்த தலைப்பு கேள்வி எண் 19. எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் காந்தியடிகள். இந்தியாவில் இவர் காலடிப்படாத இடமே இல்லை என்று கூறப்படும் நபர் யார்? காந்தியடிகள். காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது? மதுரை. கேள்வி எண் 22. எப்போது காந்தி சென்னைக்கு வந்தார்? 1919 பிப்ரவரி. எப்போது காந்தி சென்னைக்கு வந்தார்? 1919 பிப்ரவரி. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கருத்தாய்வு கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. அதாவது இப்போ நான் ஒரு சில கேள்விகள் காந்தியோடு தொடர்புடைய ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு சொல்கிறேன். காந்தி தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் தொழில் பண்ணுறாரு. அவர் தொழில் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு திரும்ப வர்றது எப்போ வர்றாருன்னா 1915 ஜனவரி 9. அதாவது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தது. அதிலிருந்து அவர் இந்திய தேசிய போராட்டத்தை தான் தீவிரமாக பங்கு கொள்கிறாரு. அதற்கப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸே காந்தியின் தலைமையில் தான் இயங்குது அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியாவிற்கு வந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜனவரி 9 வெளிநாட்டில் வாழும் இந்தியர் தினம் அப்படின்னு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டாடப்படுகிறது. அதாவது பாரதிய பிரவேசி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இது முக்கியமான கேள்வி, காந்தியோடு தொடர்புடைய கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 25. யார் காந்தியை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைப்பு விடுத்தார்? பாரதியார். பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றவர் யார்? ராஜாஜி. பாரதியை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றவர் யார்? ராஜாஜி. பாரதியை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றவர் யார்? காந்தியடிகள். காந்தி மதுரைக்கு எப்போது வந்தார்? 1921 செப்டம்பர். காந்தி தனது தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தி தனது தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அதாவது மேலாடை அணியும் பழக்கத்தை கைவிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இதோடு தொடர்புடைய ஒரு கேள்வி பார்க்கலாமா? அதாவது நான் சொன்னேன் 1915 அவர் திரும்ப இந்தியாவுக்கு வர்றார், தென்னாப்பிரிக்காவில் இந்தியா வர்றாரு. அதன் அடிப்படையில் கோபாலகிருஷ்ண அவருடைய அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலே அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்தியா முழுவதும் பயணம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இந்தியா முழுவதும் பயணம் பண்ணுற நேரத்தில் மதுரைக்கும் ஒரு கட்டத்தில் வர்றாரு. அப்போ மதுரையில் உள்ள மக்களை பார்த்துட்டு தன்னுடைய மேலாடை அணியும் பழக்கத்தை கைவிடுறாரு அப்படின்னு பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அவர் தன்னுடைய சாகும் வரை அவர் அந்த மேலாடை அணியும் பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ இதே பழக்கத்தை தன்னுடைய சாகுமுறை இறக்கும் முறையிலும் இதே பழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறாரு. இதில் முக்கியமான என்ன, 3 வட்டமேசை மாநாடுகள் லண்டனில் நடக்கும். 1930, 1931, 1932 அப்படின்னு 3 வட்டமேசை மாநாடுகள் லண்டனில் நடக்கும். அந்த லண்டனில் நடக்கிற 2வது வட்டமேசை மாநாடுக்கு காந்தி இதே உடையோடு போகிறாரு, மேல்சட்டையை அணியாமல் போகிறாரு. அப்போ அவரை அரை நிர்வாண பக்கிரி என்று வின்ஸ்டன் சர்ச்சில் அழைக்கிறார். அப்போ இந்த மேலாடையை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி தான். அதாவது 2வது காந்தி பங்கு கொண்ட ஒரே வட்டமேசை மாநாடு பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாடு 1931. அதில் காந்தியை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி என்று அழைத்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 30. உலகம் போற்றிய எளிமை திருக்கோலமாக விளங்கியவர் காந்தியடிகள். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலமாக விளங்கியவர் காந்தியடிகள். காந்தி காரைக்குடியை சுற்றி உள்ள ஊர்களில் பயணம் செய்யும்போது எங்கு தங்கினார்? கானாடு காத்தான். காந்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் வரமாட்டேன் என்று கூறியதற்கு காரணம் அனைத்து மக்களும் கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லாததால். எந்த அருவியில் நீராட மறுப்பதாக காந்தி கூறினார்? குற்றாலம். இந்த குற்றாலம் அருவியிலையும் அனைத்து மக்களுக்கும் செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால குற்றாலம் அருவிக்கும் அவர் நீராட மறுக்கிறாரு. அடுத்து பாருங்க, காந்தி எங்கு தமிழை கற்க தொடங்கினார்? தென்னாப்பிரிக்கா. தம்மை பெரிதும் கவர்ந்த நூலாக காந்தியடிகள் குறிப்பிட்ட நூல்கள் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள்.
தம்மை பெரிதும் கவர்ந்த நூலாக காந்தியடிகள் குறிப்பிட்ட நூல்கள் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள். 1937ஆம் ஆண்டு இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. 1937ஆம் ஆண்டு இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர். இந்த கேள்வியவே வேறு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது, தமிழ் இலக்கிய மாநாடு உவே சாமிநாதர் தலைமையில் தமிழ் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. அப்போ 1937 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என காந்தி விரும்பினார்? உவே சாமிநாதன். யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என காந்தி விரும்பினார்? உவி சாமிநாதன். அதாவது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற உவி சாமிநாதரை பற்றி இன்னொரு முக்கியமான கேள்வி பார்ப்போம். யார் காப்பார் என தமிழென இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா அவர்கள். அதாவது யார் காப்பார் என தமிழென இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா அவர்கள். தமிழில் உள்ள நிறைய நூல்களில் பதிப்பித்து வெளியிட்டவர் நம்முடைய உவேசா அவர்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 39 பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, ஜியு போப் தமிழ் கையேடு. இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, ஜியு போப் தமிழ் கையேடு. நம்ம புத்தக பின்பக்க வினாக்களையும் ஒவ்வொரு வினாக்களையும் தொகுத்து வழங்குகிறோம். அதாவது நீங்கள் கணக்கில், அதாவது பொது தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இதில் தொகுத்து வழங்குகிறோம். அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் என்ற பாடப்பகுதி. அப்போ பாடத்தலைப்பு வேலு நாச்சியார். கேள்வி எண் 40. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் அவர்களின் தந்தை பெயர் செல்லமுத்து சேதுபதி. வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலு நாச்சியார் அறிந்த கலைகள் சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி. வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. அதாவது வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. வேலு நாச்சியார் அவர்களின் கணவர் பெயர் சிவகங்கை மன்னர் முத்து ஒடுகநாதர். வேலு நாச்சியார் அவர்களின் கணவர் பெயர் சிவகங்கை மன்னர் முத்து ஒடுகநாதர். அதாவது முத்து ஒடுகநாதர் கொல்லப்பட்ட ஊர் காளையார்கோவில். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட ஊர் காளையார்கோவில். இதோடு தொடர்புடைய ஜிஎஸ் பகுதியில் உள்ள பார்க்கலாமா, யூனிட் 8ல் கேட்பாங்க. அதாவது முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையார்கோவில். அதாவது காளையார்கோவில் போரில் அவர் முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார். அப்போ கொண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் அவரோடு சேர்ந்து பாஞ்சோர் என்ற ஆங்கில தளபதி பாஞ்சோர் இணைந்த ஒரு கூட்டுப்படையின் மூலமாக தான் முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார். அப்போ இதுக்கு முத்துவடுகநாதரை கொன்றவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆற்காடு நவாப் ப்ளஸ் பாஞ்சோர் ஆகியோர்களின் கூட்டுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டு 1772. முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டு 1772. வேலு நாச்சியார் யாருடைய உதவியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார்? திண்டுக்கல் கோபால் நாயக்கர். 8 ஆண்டுகளுக்கு பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற இடம் திண்டுக்கல். வேலு நாச்சியார் அமைச்சர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. இப்போ பெரிய மருது, சின்ன மருதை பற்றி ஒரு ஜிஎஸ் கேள்வி. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் சின்ன மருது என்று நாம் குறிப்பிட வேண்டும். சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சின்ன மருது. 1801 ஜூனில் திருச்சி பிரகடனம் அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க. அதாவது 1801 திருச்சி பிரகடனம் அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிடுவாங்க. அதையும் வெளியிட்டவர் சின்ன மருது தான் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 52. யார் வேலு நாச்சியாருக்கு படைகள் அனுப்பி உதவினார்? மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலி. யார் வேலு நாச்சியாருக்கு படைகள் அனுப்பி உதவினார்? மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலி. கேள்வி எண் 53. ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்கள் அனுப்பினார்? 5000. வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் எந்த மொழி பேசினார்? உருது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை மருது சகோதரர்கள். பெண்கள் படைக்கு தலைமை தாங்கியவர் குயிலி. பெண்கள் படைக்கு தலைமை தாங்கியவர்கள்
தலைமை தாங்கியவர் குயிலி. அதாவது இந்தியாவின் முதல் தற்கொலை படை பெண்ணாக நம்மளுடைய குயிலி அறியப்படுகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 57. வேலு நாச்சியார் மற்றும் அவர்களின் படைகள் சிவகங்கையை மீட்க எந்த நாளுக்காக காத்திருந்தனர்? விஜயதசமி திருநாள். யார் தமது உடலில் தீ வைத்து கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்குக்குள் குதித்தார்? குயிலி. அப்போ இதனால தான் அவர் வந்து முதல் இந்திய முதல் தற்கொலை பெண்ணாக நம்மளுடைய குயிலி அறியப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். குயிலி இறந்த ஆண்டு 1780. இந்த 1780 குயிலி இறக்குறாங்க. தன்னுடைய உடம்பில் வந்து வெடிகுண்டை வச்சு அந்த ஆங்கிலேய வெடிக்கிடங்கை வந்து சிதறடித்து அந்த போரில் வெற்றி பெற காரணமாகிறாங்க. அதனால் வேலு நாச்சியார் சிவகங்கை போரில் வெற்றி பெறுகிறார் 1780 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கேள்வி எண் 60 பாருங்கள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். ஆங்கிலேயரிடம் வேலு நாச்சியாரை பற்றி தகவல் கூறாமல் மறுத்து தனது உயிரை துறந்த பெண் உடையாள். வேலு நாச்சியார் யாருக்கு நடுக்கல் நட்டார்? உடையாள். வேலு நாச்சியார் யாருக்கு நடுக்கல் நட்டார்? உடையாள். வேலு நாச்சியார் யாருடைய நடுகலிற்கு தனது தாலியை காணிக்கையாக வழங்கினார்? உடையாள். வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு 1796. அடுத்து பாருங்க, 4 வகை சொற்கள் என்ற இலக்கண பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். சில எழுத்துக்கள் தனித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தோ வந்து பொருள் தருவது டேஸ் எனப்படும், சொல் எனப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. 4 வகை சொற்கள் யாவை? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்க, பாரதி, பள்ளி, கண், இவை அனைத்தும் பெயர்ச்சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே வினைச்சொல்லை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து பாருங்க, வினை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள், செயல் என்பது பொருள். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். எவை தனித்து இயங்கா சொல்லாகும்? இடைச்சொல். அப்போ தனித்து இயங்காத சொல் இடைச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்க, மற்று, ஐ, அதில் தந்தையும் தாயும், அதில் வந்து என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது, இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. மற்றொருவர் அப்படிங்கிறதுல மற்று என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. திருக்குறளை அப்படிங்கிறதுல ஐ என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஐ என்பது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலும் வரும். ஐ என்பதற்கு தலைவன் என்று பொருள். கண்டிப்பாக நம்ம ஒன்று படிக்கும்போதே அதோடு தொடர்புடைய மற்றதையும் பார்த்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 74. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். மாநகரம் எவ்வகை சொல்? உரிச்சொல். மாநகரம் எவ்வகை சொல்? உரிச்சொல். அடுத்து பாருங்க, சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? உரிச்சொல். சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. பாருங்க, படித்தால், ஐ, மற்று, கு அப்படின்னு 4 வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஐ, மற்று, கு என்பது இடைச்சொல், படித்தால் என்பது வினைச்சொல். அப்போ இதில் வந்து சரியான விடை படித்தால் என்பது தான். அடுத்து பாருங்க, சொல்வையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. மதுரை, கால், சித்திரை, ஓடினான். இதில் மதுரை, கால், சித்திரை மூன்றுமே பெயர் சொல் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம். இதில் ஓடினான் என்பது வினைச்சொல். அப்போ இதில் பொருந்தா சொல் ஒரே ஒரு வினைச்சொல் இருக்குது, அது ஓடினான் என்பது இதற்கு சரியான விடை. சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதில் பாருங்க, சென்றால், வந்த, நடந்து இது எல்லாமே வினைச்சொல்லை குறிக்கிறது. அப்போ இதில் சித்திரை என்பது பெயர் சொல்லி குறிக்கிறது. அப்போ இதில் பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா சித்திரை. சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. மா, ஐ, மற்று. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐ, மற்று இது எல்லாமே இடைச்சொல்லை குறிக்கிறது. அப்போ மா என்பது உரிச்சொல். அப்போ இதில் பொருந்தா சொல் மா. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். சுதேசி நாவாய் சிங்கம் தொடங்கப்பட்ட நாள் 1906 அக்டோபர் 16. சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் 1906 அக்டோபர் 16. இந்த அக்டோபர் 16ங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இதே அக்டோபர் 16 தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். எந்த வருடம்? 1799. அப்போ கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் அக்டோபர் 16. அடுத்து பாருங்க, வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள்
அக்டோபர் 16. இப்போ வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16. நம்ம வஉசி சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கிய நாள் அக்டோபர் 16. இதில் இன்னொன்று பாருங்கள், இதில் சயின்ஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி பாக்ஸில் கொடுத்த ஒரு கேள்வி. உலக உணவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் 16. அப்போ 4 இன்சிடென்ட் உங்களுக்கு வரலாற்று சம்பவங்கள் அக்டோபர் 16ஓட தொடர்புடைய சம்பவங்களை சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 1799 அக்டோபர் 16 கப்பலோட்டிய, அதாவது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட வருடம். 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட வருடம். 1905 அக்டோபர் 16 வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள், அதாவது வங்க பிரிவினை அது தொடங்கப்பட்ட நாள், வங்க பிரிவினை பிரிக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்க்குறோம். அதே 1906 அக்டோபர் 16 வஉசி சுதேசி கப்பல் நிறுவனம் உருவாக்கிய நாள் அப்படின்னு பார்க்குறோம். அக்டோபர் 16 ஒவ்வொரு வருடம் அக்டோபர் 16 உலக உணவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கம்பேர் பண்ணி இந்த அக்டோபர் 16 என்றைக்கு நீங்கள் மறக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த தகவல்லாம் நம்ம சொல்கிறோம். வஉசி அறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். வஉசி அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். வஉசி யாருடைய பாடலை விரும்பி கேட்பார்? பாரதியார். அடுத்து ஓர் மற்றும் ஒரு என்ற சொற்கள் பயன்பாடை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 87. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர் என்ற ஒரு எழுத்தை பயன்படுத்த வேண்டும், சொற்களை பயன்படுத்த வேண்டும். அப்போ உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்தணும்? ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அது எடுத்துக்காட்டு பாருங்கள். ஓர் ஊர், ஓர் ஏரி. இதில் ஊ ஏ என்பதெல்லாம் உயிரெழுத்து. அதுக்கு முன்பு நம்ம என்ன சொல்ல பயன்படுத்தணும்? ஓர் என்ற சொல்லை பயன்படுத்தணும். அடுத்து பாருங்கள், ஒரு என்ற சொல்லை எங்கெல்லாம் பயன்படுத்தணும் பார்ப்போம். உயிர்மை எழுத்துக்களில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும், ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு நகரம், ஒரு கடல். அப்போ இதில் இந்த நகரம் நாங்கிற எழுத்து உயிர்மை எழுத்து, கடல் அப்படி இல்லை கா என்ற எழுத்து உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன் நம் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்தணும். அப்போ ஒரு ஓர் அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, அத்து மற்றும் அது சொற்கள் பயன்பாடு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அத்து என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தணும். பாருங்க, உயிரெழுத்துக்கு முன்னால் அத்து என்ற சொல்லை பயன்படுத்தணும். அங்கே எடுத்துக்காட்டு பாருங்க. அத்து இங்கே உள்ளது. அப்போ இங்கேங்கிறது இந்த ஈ என்ற உயிரெழுத்தில் உயிரெழுத்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே அத்து அப்படின்னு பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அப்போ அது என்ற சொல்லை பயன்படுத்தணும். இதில் பாருங்கள், அது நன்றாக உள்ளது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அது அப்படி போட்டிருக்கோம்னா, நன்றாக அதில் நான் என்ற எழுத்து உயிர்மை எழுத்து அப்படிங்கிறதுனால. உயிர்மை எழுத்து வந்தால் அது, அதே மாதிரி உயிரெழுத்து வந்தால் அத்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்தணும், உயிர் எழுத்து வந்தால் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்தணும். அடுத்து பாருங்கள், இதில் நம்மளுக்கு கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அழகிய அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா ஓர் அழகிய அப்படின்னு தான் வரணும். ஏன்னா அதில் உயிரெழுத்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்கள், ஓர் குளம்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு குளம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ சரியான விடை பாருங்கள், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இரவுங்கிறது உயிரெழுத்தில் தொடங்குது, அதனால் ஓர் இரவு அப்படின்னு தான் சரியான விடையாக இருக்கும். அதே மாதிரி நாளுங்கிறது உயிர்மை எழுத்தில் தொடங்குறதுனால அந்த இடத்துல நம்ம ஒரு நாள் அப்படிங்கிறது தான் நம்ம பயன்படுத்தணும். இங்கே பகல் அப்படிங்கிற எழுத்தில் ஒரு என்ற சொல்லை தான் பயன்படுத்தணும். பாருங்கள், ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு அத்து. ஏன்னா இல்லாத அப்படிங்கிறதுல ஈ உயிரெழுத்து பயன்படுத்தப்படுகிறது. அத்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிக. பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நாட்டுப்பற்று. ஆர்ட் கேலரி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மெய்யுணர்வு. லிட்ரேச்சர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இலக்கியம். பாருங்கள், இதில்
நம்ம முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்குறோம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க 1730. அப்போ வேலு நாச்சியார் பிறந்த வருடம், அதில் முக்கியமாக 4 வருடங்களை நம்ம முக்கியமாக வேலு நாச்சியாரை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பாருங்கள், 1730 வேலு நாச்சியார் பிறந்த வருடம். 1772 காளையார் கோவில் போரில் முத்து ஒடுக்கநாதர் கொல்லப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா 1772. அடுத்து பாருங்கள், 1780 வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட வருடம் அப்படிங்கிறது 1780. அப்புறம் 1796 வேலு நாச்சியார் இறந்த வருடம். இந்த 4 வருடங்களும் நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக என்ற பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. பொறுத்துகளில் பொருட்பெயர் என்னென்னு பாருங்கள். நாற்காலி புத்தகம், இதில் நாற்காலி புத்தகங்கள் தான் பொருட்பெயர் அப்படிங்கிறது சரியாக நம்மளுக்கு இதுதான் அதாவது பொருட்பெயருக்கு என்ன வரும், 3ல் இருக்கிற நாற்காலி புத்தகம் வரும். இடப்பெயர் என்னென்னு பாருங்கள், வேலூர் நாமக்கல், இது 2 தான் இடப்பெயராக குறிப்பிட வேண்டும். அடுத்து காலப்பெயர் பாருங்கள், மாலை இரவு என்பது இது அதாவது காலப்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். சினைப்பெயர் என்பது முகம் கை, இதெல்லாம் ஒரு உறுப்பின் சினையாக, அதாவது உறுப்பில் உள்ள முக்கிய ஒரு பகுதிகளாக இருக்குது, அதெல்லாம் சினைப்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மரம்னு வந்துச்சுன்னா அது பொருட்பெயராக இருக்கும். அதில் உள்ள கிளைகள் இலை அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து சினைப்பெயராக இருக்கும். அந்த அடிப்படையில் கொடுக்குறது. அப்போ பொருட்பெயர்னா நாற்காலி புத்தகம், இடப்பெயர் வேலூர் நாமக்கல், காலப்பெயர் மாலை இரவு, சினைப்பெயர் முகம் கை. இதுக்கு இப்போ இதில் சரியான விடை பாருங்கள் 3, 4, 1, 2. அடுத்து பாருங்கள், இதுவரைக்கும் நம்ம புதிய பாடப்புத்தகம் அதிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 7ல் உள்ள பழைய புத்தகத்தில் உள்ள வினாக்களை பார்க்க போகிறோம். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள வினாக்கள். கேள்வி எண் 1 பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களில் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை. அங்கே அந்த ஊர் என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை. செம்பொருள் என்பதன் பொருள் மெய்ப்பொருள், வன்சொல் என்பதன் பொருள் கடுஞ்சொல், இன்சொல் என்பதன் பொருள் இனிய சொல், மறுமை என்பதன் பொருள் மறுபிறவி, இம்மை என்பதன் பொருள் இப்பிறவி. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு எதிர்ச்சொல் கேட்பாங்க. வன்சொல்னா எதிர்ச்சொல் தருக இன்சொல், மறுமை என்பதன் எதிர்ச்சொல் இம்மை அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையிலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கல்லிலே கலைவண்ணம் என்ற பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 10. கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படும் நூல் இடம் தாராசுரம் ஐராசிவதீர் கோவில். கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படும் இடம் பார்த்தீங்கன்னா கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். ஐராவதீஸ்வரர் கோவிலை பாரம்பரிய அடையாள சின்னமாக அறிவித்த அமைப்பு யுனெஸ்கோ. எந்த ஆண்டு பாருங்கள், 2004. ஐராவதீஸ்வரர் கோவில் உள்ள இடம் கும்பகோணம் அருகே தாராசுரம். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். இதில் பாருங்கள், இதில் 3 முக்கியமான கோயில்கள் வரும். அந்த எந்தெந்த சோழ மன்னன் கட்டினார் பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் ராஜேந்திர சோழன். இப்போ பாருங்கள், கும்பகோணத்தில் உள்ள தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். அப்போ கண்டிப்பாக இந்த 3 கேள்விகளையும் பொறுத்துகளில் வரலாம், பல்வேறு இடங்களில் வரலாம். 3 சோழ மன்னர்கள் கட்டிய முக்கிய கோயில்கள், 3மே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது, பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட கோவில்கள். அடுத்து பாருங்க, கும்பகோணத்தின் தென்புறம் உள்ள ஆறு அரிசில் ஆறு. அரிசிலாற்றின் தென்கரையில் உள்ள ஊர் தாராசுரம். வியக்க வைக்கும் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். பறவை விலங்கு மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள் உள்ள இடம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். பறவை விலங்கு மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள் உள்ள இடம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். கோவிலின் நுழைவாயில்
கருங்கற்கள் படிகளான சரிகமபதனி என்னும் 7 நாதப்படிகள் உள்ள இடம் ஐராவதீஸ்வரர் கோவில். கோவிலின் நுழைவாயிலில் 7 கருங்கற்களாலான சரிகமபதனி என்னும் 7 நாதப்படிகள் உள்ள இடம் ஐராவதீஸ்வரர் கோயில். தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல அமைந்த மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது என கூறியவர் கார்ல் சேகன். 63 நாயன்மார்களில் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புரைப்புச் சிற்பங்கள் உள்ள இடம் ஐராவதீஸ்வரர் கோவில். கண்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்தவர் கண்ணப்பர். தெர்மாக்கூல் என்பதன் தமிழ்ச்சொல் நெட்டிகள். சமணர் கோவில் உள்ள இடம் தீபங்குடி. அடுத்த பாடப்பகுதி சாதனை பெண்மணி மேரி குயரி என்ற பாடப்பகுதி. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி குயரி. இயற்பியலுக்கு ஒன்று வேதியியலுக்கு இன்னொன்று என 2 நோபல் பரிசு பெற்றவர் மேரி குயரி. கதிர் இயக்கத்தை கண்டுபிடித்ததற்காக 1903 இயற்பியலுக்கு நோபல் பரிசு பெற்றவர் மேரி குயரி. மேரி குயரி வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கிய ஆண்டு 1911. அப்போ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 7ல் உள்ள பழைய புத்தகம், புதிய புத்தகம், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் 3ஐயும் நம்ம தொகுத்து வழங்கியாச்சு. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.